சும்மா சொல்லக்கூடாது, வச்சு செய்கிறாங்க. யார் வச்சு செய்யறாங்க? நம்மளை தான். எதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? போன எபிசோடில் வந்து டிடிவி தினகரன் பற்றி பேசினோம். அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு 25 தொகுதி தமிழ்நாடு புதுவையில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு 25 தொகுதி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதில் வரக்கூடிய வெற்றி வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து தினகரன் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ரொம்ப தெளிவாக அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த 40 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் அமமுக வந்து போட்டி போடுறாங்க. அதாவது ஒரு ரெண்டு கட்சிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கூட்டணி தொடர்பாக. அந்த கட்சிகளோட உடன்பாடு முடிஞ்ச பிறகு மற்ற ஒரு எண்ணிக்கை மாற்றங்கள் தெரிய வரும். ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தாக்கா ஒரு 38லேயும் வந்து கிளம்புறங்க வர தோணுது. சார், ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து எந்த சார்பாகவும் நம்ம கிடையாது, நேயர்கள் சார்பாக தான் நம்ம. சார், இப்போ தினகரன் என்னை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தானே ஸ்டான்லி இந்த ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறீங்க, அதனால எனக்கு நான் 15 தொகுதியில் போட்ட போகிறேன், இது ஊரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சார் சொன்னார். பத்திரிகையில் வந்து செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த முந்தி பத்திரிகை செய்திகள் அப்படி வந்தது. இன்றைக்கி அவரே ஓப்பனாக இல்லை நான் 38 தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை நம்ம அவர் பத்திரிகைகள் செய்தியை நம்ம நம்பணும். ஏன்னா பழைய கூட்டணி கட்சிகள்லாம் வரும்போது திரும்ப அவர் கூட போவார், அவர் யார் விஜயகாந்த் தினகரன் கூட சேருவார்னு சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சில தகவல் வந்தது. இல்லை அவர் 15 தொகுதியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போறார், மீதி எல்லாம் யாராவது கூட்டணி சேர்ந்து விட்டு கொடுக்க போறார் அப்படின்னு வந்தது. எனக்கு தெரியும், நேயர்களுக்கு என்ன சார், அவங்ககிட்ட நம்ம சொல்லியாச்சு, நம்ம நிலைப்பாடு இதுதான். நம்ம யாருக்கும் சாதகமான அல்லது யாருக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு குழு கிடையாது. நம்ம மாதிரி ஆட்கள் என்ன பண்றோம்னா ஒரு கிரிக்கெட் பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அணி வலுவானது, இந்த பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன், அந்த பவுலர் நல்ல பவுலர் அப்படின்னு பாக்குற மாதிரி இவர் இவ்வளவு பலசாலி, இவர் இவ்வளவு பலசாலி அப்படின்னு பொதுவான யதார்த்தங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியுமோ, நம்ம அவ்வளவுதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தினகரன் அப்படிங்கிறவரு தனிச்சு விளையாடுறாரு. என்னன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து 2 டீம் தான் விளையாடும். ஆமா, இந்த பொலிட்டிக்கல் மேட்ச்ல வந்து ஏகப்பட்ட டீம்ஸ். இப்போ 38 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி மிச்சம் 2 தொகுதி வந்து அவர் வந்து இது சொல்லலை. என்னுடைய அனுமானம் என்னன்னாக்கா, அந்த மிச்சம் இருக்கிற 2த்துல ஒன்று வந்து ஒரு தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு, அதாவது புதுவை தொகுதி வந்து விட்டு கொடுத்துருவாருன்னு தோணுது. அண்ட் இன்னொரு தமிழ்நாட்டில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை வந்து ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த வகுப்பை சேர்ந்த அந்த மாதிரி சின்ன ஒரு கட்சிக்கு வந்து விட்டு கொடுத்துடலாம், சேர்த்துக்கலாம். அரசியல் கணக்குகள் இருக்கலாம். அவரு இப்ப எதுவுமே இப்ப கூட்டணி இப்பதான் முடிவாயிருக்குது. இத்தனை இப்ப தொகுதி பங்கீடு வச்சிருக்காங்க. தொகுதி பங்கீடு வச்சுட்டு இன்னும் அவங்களும் யார் யாருக்கு எந்த தொகுதியும் எந்த கட்சியுமே அறிவிக்கல. நாங்க அங்க நிக்கிறோம், இங்க நிக்கிறோம். ஒருவேளை தினகரன் அதெல்லாம் பார்த்து எடுத்து அவங்க எல்லாம் அறிவிக்கட்டும், முதல்ல வேட்பாளர்கள் அறிவிச்சு தொகுதி இந்த தொகுதியில இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, வேட்பாளர்கள் அறிவிக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம தகுந்த வேட்பாளர்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட வந்து யோசிக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்ட் ஒரு அஜெண்டா மாதிரி தான் இருக்கு. ப்ரீ பிளான்னா அவரு ஜெயலலிதா வழியில் போகிறோம் அப்படின்னு அட்டகாசமா சொல்றாரு. ஜெயலலிதாவோட ஓட்டு வங்கி அப்படியே தனக்கு இருக்கிறதா அவர் நம்புறார். அவருக்கு இப்போ ஒரு விஷயம் அவரோட அரசியல ஸ்டடி பண்ணும்போது நமக்கு தெரியுது. அவர் வந்து நான் வந்து அடுத்த பிரதமரை உருவாக்கணும், ஆட்சியில பங்கு பெறணும் அப்படியெல்லாம் ஐடியா இருந்ததா தெரியல. ஒரே விஷயம், கட்சியும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, மக்களின் ஆதரவு இருக்குது. பழனிசாமி பன்னீர்செல்வம் கோஷ்டி மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை, அதை காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவர் தேர்தலை ஃபேஸ் பண்றாரு. அதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எந்த கட்சியும் வந்து அந்த தேமுதிக கூட பாருங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து முழு மூச்சாப்பே வந்து அவர் கன்வின்ஸ் பண்றாங்க விஜயகாந்த். ஐயோ, காலில் ஒருத்தர் விடுறாங்க, கையில ஒருத்தர் விடுறாங்க, விட்டா தூக்கிட்டு வந்துருவாங்க போலுக்கு. அவர் அம்மா பிடி கொடுக்க மாட்டேங்கிறார். மதில் மேல் போன மாதிரி மதில் மேல் கேப்டனா மதில் மேல் கேப்டன் அப்படி உட்கார்ந்து இருந்துருக்காரு. எல்லாரும் ரஜினிகாந்த் எல்லாம் பிடிச்சிக்கிறோம். அவர் அசைகிறதாவே தெரியலையே சார், வழக்கமான சிரிப்பிலே தான் இருக்கிறார். ஆனா இப்ப தினகரன் கிட்ட நீ கேட்டிருக்காங்க, தேமுதிகோட ஆதரவு கேட்பீங்களான்னா வேண்டாம்னு தெளிவா சொல்றாரு, எடுத்துட்டு சொல்றாரு. ஏன்னா ஜெயலலிதாவுடைய திருவுருவ படத்தை வந்து சட்டப்பேரவையில் வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி. ஸோ அந்த மாதிரி ஜெயலலிதாவே எதிர்த்தவங்களை வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டால் மக்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, தொண்டர்கள் என்ன பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி போல்டாக அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி முடிவு எடுக்காமல் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் திணறது எப்படி சரியா படலை? அது வந்து இப்போ சார், அது ஏடிஎம்கே தேமுதிகவை யாரும் தேடலைன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? நம்ம முக ஸ்டாலின் எல்லாம் போய் பார்த்துட்டு ஓடி வந்திருக்கிறார். அதிமுக வந்து அவரை தூது விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு 2 பக்கம் இழுக்கிறாங்க, அவரு தான் போக மாட்டேங்கிறார். ஆனா தினகரன் தான் ஆளா எங்களுக்கு யாருமே வேண்டான்னு சொல்றவர் இவர் தான். பொதுவாகவே அரசியல் காலத்துல கூட்டணி காலத்துல யாரையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து சில கணக்குகள் இல்லாம வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இவர் ஆச்சரியமா அதை சொல்றாரு, எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம், நாங்க ஜெயிச்சுட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ரைட் ஃப்ரம் டே ஒன் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா மனமாச்சரியங்கள் அரசியல் சகஜம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அதை வைக்கிறாரு. சார், கூட்டணி வேண்டான்னு சொல்றது நம்ம சீமான் மாதிரி காமெடி கோஷ்டிகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுகளை யாரும் சேர்க்க போறதும் இல்லை, யாரும் அவங்கள போய் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்ல போய் அவங்க ஜெயிக்க போறதும் இல்லை, அது வேற விஷயம். ஆனா ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள, ஏற்கனவே ஒரு ஆர்கே நகர்ல ஜெயிச்சு ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு தினகரன் வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றது எல்லாருமே ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. அப்ப அவரு மனசுல அவ்வளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கா? இப்போ ஜெயலலிதா போன எலெக்ஷன்ல
கூட்டணி கிடையாது. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி கிடையாது. 36 தொகுதி அசால்ட்டா எடுத்து இவர் தான் ஜெயலலிதா இவர் அந்த ஓட்டெல்லாம் தனக்கு ஆர்கே நகர்ல கிடைச்ச மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறார். ஜெயலலிதா வந்து 37 தொகுதியில வின் பண்ணி காமிச்சாங்க. இவர் 38 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாரு. ஆமா, இவருக்கு உள்ள கணக்குகள் என்ன அப்படின்னு தெரியாது. என்ன ஒண்ணு சார், எப்பவுமே அதிமுக வந்து ஒரு அற்புதங்களை நிகழ்த்தும் கட்சி. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்கள் உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் பாங்க, வழக்கும்பாங்க, வம்புப்பாங்க, எல்லாம் போச்சும்பாங்க, எலெக்ஷன்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருந்த மிராக்கள். ஜெயலலிதா ஜெயிலில் இருக்கும்போது கூட அவங்க தான் 2வது வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி போனாலும் நம்ம கட்சி ஓட்டு நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறார் என்னன்னு தெரியல. ஆனா ஏதாவது ஒரு வலுவான ஒரு நம்பிக்கை இல்லாம அவரால் எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பூத் கமிட்டி ஆகட்டும், மற்ற வந்து தொகுதி வாரியாக வந்து அந்த செயல் வீரர்களை பிரிக்கிறது, அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய அணி எல்லாத்தையும் வந்து ஒரு முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா முதல்ல வந்து குதிக்க போகிறது களத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா பேட்ஸ்மேனுமே சில பவுலர்னா பயப்படுவாங்க. நம்ம கிறிஸ் கெயில், நம்ம கோலி அப்படிப்பட்ட ஆட்கள் எந்த பவுலர்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. வாடா எவன் வந்தா என்ன, நான் ரெடி, பேட்டை தூக்கிட்டு ஆளுக்கு வந்து உள்ள போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பார் போல. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு கிரிக்கெட்ல வந்து சொன்னோம்னா தோனி மாதிரி இருக்காரு. தோனி மாதிரி அவர் நம்ம கிறிஸ் கெயில் மாதிரி எந்த பவுலருக்கும் பயப்படாம அவர் போக்குல இருக்கு. அவர் போக்குல ஒரு அசால்ட்டா போறார். நல்லா இல்லை சார், தோனின்னு சொல்லணும், கோஹ்லின்னு சொல்லுங்க. கோஹ்லி தோனி தான் கேப்டன்சில இறங்கிட்டாரு. ஆமா, அதனால இவர் ஒரு திரும்பி வச்சு செய்வாங்க. இவருக்கு வந்து நம்ம 37 தொகுதியும் ஜெயிச்சு நாட்டை பிடிக்க போறோம்னியோ இல்ல பிரதமர் ஆகணும்னு ஆசை கிடையாது. அவரோட மன ஓட்டங்கள் எப்படி இருக்கு, பத்திரிகை செய்திகள்லாம் பார்க்கும்போது, பேச்சுகள்லாம் பார்த்தா, அவருடைய கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்த்தா ஒண்ணுதான் இருக்கு. அந்த எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி வந்து மக்கள் ஆதரவு இல்லை, அவங்க தோக்கணும் அப்படிங்கறத இவரோட ஒரு அவங்கள தோக்கடிச்சு காட்டணுங்கிற ஒரு எய்ம்ல தான் இருக்கிறாரே தவிர மற்றபடி அவருக்கு பெருசா நாட்டுல மறக்காம சொல்றாரு ரெட்டை இலையை மீட்டெடுப்போம் அப்படிங்கிறாரு. ஆக அந்த கட்சியை கைப்பற்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா அவரது தேர்தலை பாக்குறாரே தவிர ஆட்சியை கைப்பற்றுறதுனியோ இல்லைன்னா அது வந்து பெரிய மத்திய ஆட்சியை நெருக்கடி பண்ணணும், இல்ல மத்திய ஆட்சியில நம்ம பங்கு பெற்று நமக்கு சில சாதகங்களான விஷயங்களை வாங்கணுங்கிறது அவர் ஆசைப்பட்டதா தெரியல. ஒரே விஷயம், கட்சி இந்த எலெக்ஷன்ல தனக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு தமிழ்நாட்டுல, அதனால ஏடிஎம்கே இன்னும் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டணுங்கிற ஒரு விஷயத்துலதான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார்.